உங்களால் இன்னும் சாதிக்க முடியும் என்று தெரிந்தும் ஏதோ ஒன்று உங்களை தடுத்துக் கொண்டிருப்பதாக நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? சுவாமி விவேகானந்தர், நீயே ஆன்மா, அழியாதவன் மற்றும் சுதந்திரமானவன் என்று கூறினார். சிங்கமாக பிறந்த நீங்கள் ஆட்டை போல வாழ்வதை நிறுத்துங்கள். வலிமையே வாழ்க்கை, பலகீனமே மரணம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் என்னால் முடியாது என்று சொல்லும்போது உங்கள் ஆற்றலின் ஒரு பகுதியை நீங்களே கொல்கிறீர்கள். விவேகானந்தர் வெறும் வார்த்தைகளை பேசவில்லை. உறங்கிக் கொண்டிருந்த ஒரு தேசத்தில் அவர் தீப்பொறியை மூட்டினார். ஒரே ஒரு கருத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த கருத்தையே உங்கள் வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அதை பற்றி சிந்தியுங்கள், கனவு காணுங்கள், அந்த கருத்தின்படியே வாழுங்கள். உங்கள் மூளை, தசைகள், நரம்புகள், உங்கள் உடலின் ஒவ்வொரு பாகமும் அந்த கருத்தால் நிறைந்திருக்கட்டும். இதுவே வெற்றிக்கு வழி. தோல்விக்கு அஞ்சாதீர்கள். அது உங்கள் அரியணையை நோக்கிய ஒரு படி மட்டுமே. உங்களை நீங்களே பலவீனமானவர் என்று நினைப்பதே மிகப்பெரிய பாவம். எழுந்து நில்லுங்கள், தைரியமாக இருங்கள், முழு பொறுப்பையும் உங்கள் தோள்களில் சுமந்து கொள்ளுங்கள். இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து சக்தியும் ஏற்கனவே உங்களுடையதுதான். உங்கள் கண்களுக்கு முன்னால் கைகளை வைத்துக்கொண்டு இருட்டாக இருக்கிறது என்று அழுவது நீங்கள்தான். எழுந்திருங்கள், விழித்தெழுங்கள், இலக்கை அடையும் வரை ஓயாதீர்கள். இன்று நீங்கள் யாராலும் தடுக்க முடியாதவராக இருக்க தீர்மானிக்கும் நாள். சுவாமியின் எந்த மேற்கோள் உங்கள் வாழ்க்கையை மாற்றியது? கீழே கருத்து தெரிவியுங்கள். நாம் ஒருவருக்கொருவர் ஊக்கமளிப்போம்.